மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் முன்னிலையில் இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருதரப்பு உறவுகளின் முக்கிய தூணாக பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கும் என எக்ஸ் தளத்தில் ராஜ்நாத் சிங் பதிவிட்டுள்ளார். தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள். டெல்லியில் உள்ள பட்டேல் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, டெல்லி முதல்வர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் ஊடுருவல்காரர்களால் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் நடந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், துரதிர்ஷ்டவசமாக முந்தைய அரசாங்கங்கள் இந்த பிரச்சனையை புறக்கணித்ததாக விமர்சித்துள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं। तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. திமுகவால் தமிழகத்தில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் பேசியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதா என கேள்வி எழுப்பிய அவர், நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகார் பிரச்சாரத்தில் திமுக குறித்து பிரதமர் மோடி பேசியதை தமிழக மக்களை குறிப்பிட்டதாக மடைமாற்ற முயற்சி. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை பணிமுறைகேடு புகார் விவகாரத்தில் தன் மீது எந்த தவறும் இல்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திமுகவை மிரட்டி அமலாக்கத்துறை இதுபோன்று செய்யலாம் எனவும் கூறினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பீகார் பள்ளிகளில் காலை உணவு திட்டம், ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மறைமலை நகர் பகுதியில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்கும் ஃபோர்ட் நிறுவனம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 3250 கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 3D லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவி உதவியுடன் 12 பேர் கொண்ட CBI அதிகாரிகள் குழு விசாரணை. பிரேத பரிசோதனை காட்சிகளை பதிவு செய்த வீடியோகிராஃபர் பொதுமக்களை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தும் அதிகாரிகள். சென்னை பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் ஊரம்பு சந்தையில் மீன் வாங்கி சாப்பிட்ட 40க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்ய விடாமல் பெண் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு காலாவதியான ஊட்டச்சத்து மாவு விநியோகம் செய்யப்பட்டதாக எழுந்த புகார். ஊட்டச்சத்து மாவு விநியோகத்தை உடனே நிறுத்த மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் உத்தரவிட்டுள்ளார். சென்னை பூக்கடையில் வாகன நிறுத்த பிரச்சனையில் ஆட்களை அழைத்து வந்து தாக்குதல் நடத்திய சம்பவம். CCTV காட்சிகளின் அடிப்படையில் 6 பேரை பூக்கடை போலீசார் கைது செய்தனர். இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் குலுக்கல் மூலம் மாணவர் சேர்க்கைக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. சென்னையில் மட்டும் 283 பள்ளிகளில் குலுக்கல் நடைபெறுகிறது. மண்
மன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா தஞ்சாவூரில் கோலாகலமாக தொடங்கியது. அரண்மனை வளாகத்திலிருந்து பெரிய கோயில் வரை நடந்த சதய விழா ஊர்வலத்தில் 300 நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்றனர். இளவரசர் ஆண்ட்ரூவின் பட்டங்களை பறிப்பதற்கான அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளை பிரிட்டன் மன்னர் சார்லஸ் தொடங்கியுள்ளார். பாலியல் புகார் விவகாரத்தில் இளவரசர் ஆண்ட்ரூ மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அமெரிக்காவில் ஹாலோவின் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வாஷிங்டனில் பொதுமக்களுடன் விழாவை கொண்டாடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சிறுவர் சிறுமிகளுக்கு சாக்லேட் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் இயக்குனர் அபிஷன் ஜீவின் தனது காதலி அகிலாவை கரம் பிடித்தார். இருவரது பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் புடைசூழ சென்னை போயஸ் கார்டனில் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இன்று ரீரிலீஸ் ஆக இருந்த அஜித்தின் அட்டகாசம் திரைப்படம் தள்ளி வைக்கப்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றம். டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு பணம் திருப்பி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை துருக்கியில் நடைபெற்றது. போர் நிறுத்தத்தை தொடர்வதாக இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன. இந்தியா, ஆஸ்திரேலியா இடையேயான 2வது T20 போட்டி மெல்போர்னில் இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 1:45 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.